என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இக்கட்டில் இடுக்கணில் இருந்தாலும் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல யோசபாத் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை, ஒரு விடுதலையை, ஒரு நன்மையை தேவனிடத்துல பெற்றுக்கொண்டார். ஒரு பெரிய அற்புதம். ஆனால் அவர் அந்த 20ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. இவ்வளவு ஒரு நெருக்கத்துல இருக்கிறோம், நாங்க என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. இத மாதிரி ஒரு நெருக்கம், ஒரு பாடு, ஒரு வேதனை, ஒரு இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்ற சூழ்நிலை வரும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத கடந்த ஒரு சில நாட்களாய் நம்ம தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்தில் உங்கள் பிரச்சனையை உயர்த்தாதீங்க, கர்த்தரை உயர்த்துங்க. இரண்டாவதாக, நான் நேற்று தினத்தில் சொன்னேன், அது மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து ஜெபியுங்க. மூன்றாவதாக, 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை. அடுத்து சொல்றாரு, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, பலன் இல்லை. ஆண்டவரே, இவங்களை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த பலன் இல்லைப்பா, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கு தெரியாது, பலன் இல்லை. இவங்களை ஜெயிக்கிற அளவுக்கு எங்களுக்கு சத்துவம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம எப்படியாவது தப்பித்து கொள்ளலாம் அப்படின்றதுக்காக நாம் சில முயற்சிகளை எடுக்கிறோம். பார்த்தீங்களா? மாம்சத்துல சில முடிவுகளை எடுத்து வந்துடுறேன் பாரு, நான் நின்றுறேன் பாருன்னு சொல்றோம். பார்த்தீங்களா? அப்பதான் நிறைய நேரம் மாம்சத்துல நம்ம போராடும் போதெல்லாம் தோற்று போகிறோம். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அந்த பலனை கொடுக்கட்டும். நமக்கு பலன் இல்லை அப்படின்னு தாழ்த்தும் பொழுது, ஆனால் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியலப்பா அப்படின்னு அவர்கிட்ட தாழ்த்தும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை கட்டளையிடுவார். ஒரு பெரிய மீட்பை, விடுதலையை கட்டளையிடுவார். ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவார். இன்னைக்கு நீங்கள் ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கலாம், எப்படி வெளியே வர போகிறேன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தாழ்த்துங்க, அவர்கிட்ட சரணடைஞ்சிருங்க. அப்பா, எனக்கு பலன் இல்லைப்பா, எனக்கு தெரியலப்பா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் அதை செய்கிறதற்கு எனக்கு எந்த சத்துவமும் கிடையாது. ஒப்புக்கொள்ளுங்க, தாழ்த்துங்க, தேவனுடைய சமூகத்தில் தாழ உங்களை அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை அப்படின்றத ஒப்புக்கொள்ளுங்க. ஆனால் ஏன் சாதுரிய ஞானத்தால் இதை ஒன்றுமே செய்ய முடியாது, இதை நான் ஓவர் கம் பண்ண முடியாது, என்னால் முடியாது சுவாமின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில், அவருடைய பாதத்தில் கண்ணீர் வடிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் உயர்த்துவார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் அவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா யோவான் சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் இதை வாசிக்கிறேன். 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை இல்லாமல் உன்னால ஒன்றும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அப்படின்னா நீங்க தேவனை சார்ந்து நீங்க ஒரு காரியத்தை நிறைவேற்ற முயற்சி பண்ணுங்க. தாழ்த்துங்க. அப்பா, நீங்க இல்லாமல் என்னால் முடியாது, நீங்க இல்லாமல் என்னால் பேச முடியாது, நீங்க இல்லாமல் என்னால் இதை ஜெயிக்க முடியாது. சின்ன சின்ன விஷயத்துல கூட தேவனை சார்ந்து 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 போய் காரியங்களை நீங்க மேற்கொள்ளுங்களேன். அந்த காரியங்களை தேவனை சார்ந்து நின்று ஃபேஸ் பண்ணுங்களேன். கர்த்தரை சார்ந்து அந்த காரியத்தை முடிக்க முயற்சிங்களேன். கர்த்தரை சார்ந்து அந்த நபர்கிட்ட பேசுங்களேன். நீங்கள் ஒருவேளை போய் நின்று இதை எப்படியாவது முடிச்சிடலான்னு மனுஷன் காலில் விழுறதை விட தேவனுடைய கையில் தாவீது மாதிரி விழுவோமே. ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லி ஒப்புக்கொள்வோமே. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 20ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம், 2 நாளாகவும் 20:18. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். பாருங்க, என்ன ஒரு அரசன் தேவனுக்கு முன்பாக முகம் குனிந்தான். நேபுகாத் நேச்சார் நான் கட்டின பாபிலோன் அல்லவா தள்ளி விட்டார்ல, திரும்ப புத்தி வந்து தன்னை தாழ்த்தின பொழுதுதான கர்த்தர் உயர்த்தினார். இந்த யோசபாத் பாருங்க, தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஜெபிங்க. ஜெபிக்கும் போது
தாழ விழுந்து ஜெபிங்க, தப்பில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஜெபிங்க, தப்பில்லை. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துங்க, ஆண்டவருக்கு முன்பாக உங்களை அர்ப்பணிங்க, ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தரை மட்டும் தாழ்த்தி, சும்மா வாயில சொல்றதில்லை தரை மட்டும் தாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லுவதல்ல, வாயில நீங்கள் உண்மையாக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் உண்மையாக தாழ்த்தி பாருங்களேன். கர்த்தர் அந்த தாழ்மைக்கு ஒரு பலனை வைத்திருக்கிறார். நீங்கள் தாழ்த்த கர்த்தர் இறங்கி வருவார், நிச்சயமாய் கிருபை தருவார். உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தருவார். ஆனால் தாழ்த்த கற்றுக்கொள்வோம். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் தாழ்த்துறாங்களோ அவர்களுக்காக கர்த்தர் இறங்கி பெரிய விடுதலையை கட்டளையிடுவார், பெரிய நன்மையை கட்டளையிடுவார். வேத புத்தகத்தில் யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் இந்த நாளில் மனப்பாடசுனமாய் சொல்லுகிறேன். அதை குறித்து கொள்ளுங்கள். யாக்கோபு 4:6, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அதிகமான கிருபையை தருவார். உங்க பிரச்சனை காணாம போகும். தாழ்த்தி அவர் சமூகத்திலே ஜெயத்தையும் நன்மையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களால் செய்யக்கூடும் ஆகும் என்று சொல்ல எங்களிடத்துல ஒன்றுமில்லை. உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம், உம்மை பற்றி கொள்ளுகிறோம். இந்த நாட்களில் எங்களை முழுமையாய் தாழ்த்தி உங்கள் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அன்று எங்களால் செய்ய முடியும்னு நாங்கள் முயற்சித்து தோற்றுப்போன காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனால் உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம். யோசபாத் அப்படிதானே தன்னை தாழ்த்தி எவ்வளோ பெரிய ஜெயத்தை சண்டையே போடாமல் அவர் பெற்றுக்கொண்டார். தனக்கு விரோதமாக வந்த பெரிய கூட்டத்தை எளிதாய் அன்றை மேற்கொள்ள கிருபை தந்தீரே, அதே கிருபை எங்களுக்கும் தாரும். எங்களை தாழ்த்தி உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நாம் வித்தியாசமான ஒரு கேரல் ரவுண்ட்ஸ் போக போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பிள்ளைங்க, அதாவது ஸ்லம்லையும் ரோட்டு ஓரங்களில் பேப்பர் எடுக்கிற பெற்றோருடைய பிள்ளைகளை சந்தித்து அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு ஆண்டுடைய அன்பை காட்ட போகிறோம். ஒரு குழந்தைக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு குட்டி பார்சல், அதில் அரிசி, அந்த பிள்ளைங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டேஷ்னரிஸ் இதெல்லாமே உள்ளே இருக்கும், லேஸ் பேக்கெட், இதை மாதிரியெல்லாம் உள்ளே வச்சு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தி ஆண்டுடைய அன்பை காட்ட போகிறோம். அதோடு கூட அந்த பிள்ளைங்களுக்கு பயன்படுத்தின கிழியாத நல்ல துணிமணிகள் இருந்துச்சுன்னா அதை கூட அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலான்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எனவே உங்கள் வீட்டில் யூஸ் பண்ண டாய்ஸு, ஷூஸு, செப்பல், கிழியாத துணிமணி இருந்தால் நல்லா கொஞ்சம் தோச்சி அயன் பண்ணி அதை கீழே காண்கிற விலாசத்துக்கு எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அதை அனுப்பி வைக்கணும். 13ஆம் தேதி எங்கள் கையில் அது கிடைச்சிடணும். அப்போ தான் அடுத்த 2 நாளைக்குள்ளே நாங்கள் அதை பேக் பண்ண முடியும். எனவே இதை மறந்துடாதீங்க. நீங்கள் எங்களோடு கூட இணைந்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். நீங்களும் கூட வந்து எங்களோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.